பிரார்த்தனை கூடங்களை இடிப்பது பாவம் அல்லவா? நம்ம பாவம் புண்ணியத்தை பார்த்துதான் வளர்க்கிறோம். பிரார்த்தனை கூடங்களை இடிப்பது பாவம் இல்லையா? பாவத்தை பார்த்தால் யார் பாரத ரத்னா கொடுப்பார்கள்? இடித்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? நீதிமன்றம் சொல்லிவிட்டது, நேரில் பார்த்த சாட்சி இல்லை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இடித்தவர்கள் படம் எல்லாம் இருக்கிறது. சுத்தி ராணுவம், துணை ராணுவம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் சொல்கிறார்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது ஒரு அப்ப யாருமே தண்டிக்கப்படவில்லையா? இவ்வளவு பெரிய குற்றம். ஒரு சிறிய மதத்தை துவேஷம் செய்தால் 153A என்ற இந்திய பீனல் கோடு சட்டம் இருக்கிறது, இந்திய தண்டனை சட்டம் 153A. 2 சமுதாயத்திற்கு பிளவு ஏற்படுத்த முறையில் பேசினீர்கள் என்று சொல்லி 2 வருடம் சிறை தள்ளலாம். ஆனால் இங்கு ஒரு கட்டடமே, ஒரு பள்ளிவாசலை இடிக்கிறார்கள், ஆனால் யாரும் தண்டிக்கப்படவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க கேட்கலாம், இவ்வளவு பெரிய நாட்டில் எவ்வளவு நீதிமன்றங்கள், எவ்வளவு அதிகாரங்கள், எவ்வளவு காவல்துறை இருக்கும் பொழுது யாரையுமே தண்டிக்கலையா? ஒருவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங் என்று அவருடைய பெயர். ஏன் அவரை தண்டித்தார்கள் என்றால், இடித்ததற்காக தண்டிக்கவில்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்த தேதி 6வது நாள் டிசம்பர் மாதம் 1992 வருடம். அந்த டிசம்பர் மாதத்திற்கு முன்னால் நவம்பர் மாதமே 100 கணக்கில் அந்த மசூதியை சுற்றி ஆட்கள் திரள ஆரம்பித்து விட்டார்கள். கொட்டாய் போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள், தரையிலே படுத்திருக்கிறார்கள். அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு அச்சம் வருகிறது, இந்த இடத்திற்கு ஏதோ ஆபத்து வருகிறது என்று. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த தொழுகை செய்யக்கூடிய, இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த இடத்தை ஒரு ஆபத்து காத்திருக்கிறது, தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே சொல்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள். இப்ப என்ன சொல்கிறீர்கள்? அதற்கு அவர் ஒரு பிரமாண பத்திரத்தை போடுகிறார்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், இந்த மாநிலத்துடைய காவல்துறை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நான் நடக்காமல் பார்த்துக் கொள்வேன் என்று ஒரு பிரமாண பத்திரத்தை போடுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டார்கள், முதலமைச்சரே சொல்லிவிட்டார்கள், இனிமேல் ஆபத்து இல்லை என்று. அவர் ஏன் சொன்னார், எதற்காக பிரமாணம் போட்டார் என்பது தேவையில்லை. ஆனால் அப்படி நடந்தது. அவர் பிரமாண பத்திரம் போட்டு அந்த வழக்கை முடித்த நேரத்தில் 15 நாட்களில் இந்த இடம் இடிக்கப்பட்டது. எல்லோருக்கும் ஆவேசம், நாடு முழுதும் கொந்தளிப்பு, பல பேர் இறந்து போன சூழ்நிலையும் இருந்தது. கிட்டத்தட்ட 48 பேர் உயிர்விட்ட சம்பவம் நடந்தது. அப்பொழுது உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தை இந்த முதலமைச்சர் அவமதித்து விட்டார், பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார், இவரை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இருந்த வெங்கடாச்சலையா என்ற தலைமை நீதிபதி, அவருக்கும் ஒரு ஆத்திரம். அவர் அந்த முதலமைச்சரை நீதிமன்றத்துக்கு வர சொன்னார்கள். அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்து நீதிமன்றம் கேட்கிறார்கள், நீங்கள் சொன்னீர்களே அசம்பாவிதம் நடக்காது என்று, இப்பொழுது நடந்து விட்டது, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார்கள், என்னையும் மீறி நடந்து விட்டது, என்னையும் மீறி நடந்து விட்டது, நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த கூற்றை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் உங்களை தண்டிக்க போகிறோம், ஏனென்றால் நீதிமன்றத்தின் முன்னால் நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அதன் மீது ஒரு வாக்குறுதி கட்டதனால் நாங்கள் சும்மா இருந்தோம். நீங்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை என்றால் நாங்களே துணை ராணுவத்தை அனுப்பி இருப்போம், உங்களால் தான் நாங்கள் தடுக்கப்பட்டோம், ஆமாம் உங்களை தண்டிக்க விரும்புகிறோம். தண்டித்தார்கள். ஆனால் தண்டனை கேட்டால் நீங்கள் சிரிப்பீர்கள். அந்த முதலமைச்சரை பார்த்து, உங்களை ஒரு நாள் சிறையில் வைக்கிறோம், இந்த நீதிமன்றம் கலையும் வரை சிறையில் இருக்க வேண்டும், அந்த ஓரத்தில் உட்கார்ந்து விட்டு போவுங்கள் என்று சொன்னார்கள். அவரும் காலையில சாயங்காலம் வரைக்கும் எல்லாரும் தான் இருக்காங்க. தினம் லாயர்ஸ் கூட தான், வக்கீலுங்கெல்லாம் கூட நீதிமன்றத்தில் தான் இருக்காங்க. காலையில சாயங்காலம் தண்டனை கிடையாது. டில் த ரைசிங் ஆஃப் த கோர்ட், இந்த நீதிமன்றம் கலையும் வரை இந்த இடத்தில் போகும். ஆக மொத்தம் ஒரு முதலமைச்சர், பதவியில் இருக்கும் முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தால் தண்டனை தரப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டார் என்று வேணால் சொல்லலாம். தண்டனை ஒரு பெரிய தண்டனை இல்லை. காலையில் சாயங்காலம் சாப்பாடு போற மாதிரி. நம்ம எல்லாம் ஒரு நாள் உண்ணாவிரதம் என்று சொல்கிறார்கள், அது ஒருவேளை உண்ணாவிரதம் தான். காலையில் சாப்பிட்டு வந்துருவாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட போறாங்க, மத்தியானம் லஞ்ச் கிடையாது. அது மாதிரி ஒரு நாள் தண்டனை என்பது ஒரு ஏமாற்று வேலை.
அதை செய்தார்கள். ஆக நீங்க கேட்ட கேள்வி, யாரும் தண்டிக்கப்படவில்லையா? ஒருத்தர் தண்டிக்கப்பட்டார். அந்த தண்டிக்கப்பட்டவருக்கு ஒரு நாள் சிறை. அப்புறம் என்னாச்சு? அவரை பத்மஸ்ரீ கொடுத்து அழகு பார்த்தார்கள். உங்களை நீதிமன்றம் தானே தண்டிக்குது, எங்க கிட்ட அவார்டு இருக்கு, நீங்க பத்மஸ்ரீ, இந்த நாட்டுக்குடைய மிகப்பெரிய விருதை அவருக்கு கொடுத்தார்கள். அவரும் இறந்து போயிட்டார். ஆனா உண்மையில் என்னவென்றால் யாருமே தண்டிக்கப்படவில்லை. ஒரு பெரிய தீங்கிழைத்தாலும் ஒரு பெரிய குற்றம் இருந்தாலும் தண்டனைப்படவில்லை. ஆகவே இந்த கேள்வியை நீங்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும்.